வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணது எப்பவுமே கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஹரிபரியில தான் ஸ்டிச் பண்ணுவோம். எனக்கு இது வரைக்கும் பார்த்து நான் ஸ்டிச் பண்ணதே இல்ல. ஏதோ ஏனோ தானோன்னு தான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த டைம் வீடியோக்காகவே வந்து 3 பேட்டர்ன வந்து ஒரே ட்ரெஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுதான் காமிச்சிருக்கேன். அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது நம்ம சாரீ கன்டினென்ட் ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டு. இது வரைக்குமே நம்ம வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்க மாட்டுது. ஏன்னா கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்துட்ருக்கறதுனால வந்து நமக்கு ரெக்கார்ட் பண்ண டைமே இருக்க மாட்டுது. இது வந்து ஜஸ்ட் காமிச்சிருக்கேன். ஏன்னா 3 பேட்டர்னையும் ஒரே ட்ரெஸ்ல காமிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தனித்தனியா போடுறதுக்கு டைம் இல்லைங்கிறதுக்காக. இதில எல்லா மெஷர்மெண்ட்டையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்க. அ நெக்கோட ஹைட் வந்து 4 வச்சிருக்கேன். வித் வந்து 3 வச்சிருக்கேன். 2 1/2 வச்சிருக்கேன் நெக்கு. ஷோல்டர் வந்து அதேமாரி 2 1/2 தான் வச்சிருக்கேன். எனக்கு ஆக்சுவலா ஸ்மால் சைஸுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து இது கரெக்ட்டா மெஷர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸ்மால் சைஸ்க்கு உள்ளவங்களுக்கு கண்டிப்பா மெஷர்மெண்ட் செட் ஆகும். பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே டிஃபர் ஆகும். இது எதுக்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன்னா, ஜஸ்ட் பேட்டர்னுக்காக தான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். சைஸுக்கு தகுந்தபடி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணா நானே நெறைய வீடியோ போட்டிருக்கேன். செப்பரேட்டா போட்டிருக்கேன். அதுமாரி ஃபுல் வீடியோவுமே போட்டிருக்கேன். இது வந்து நான் பேட்டர்னுக்காக மட்டும் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோலாம் போடல. மேலே யோக் பார்ட் மட்டும் 3 பேட்டர்னையும் ஒரே ட்ரெஸ்ல அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நான் யோக் பார்ட்டுக்கு மட்டும் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு செப்பரேட்டா கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதில தான் டிசைன் பண்ண போகிறோம். அந்த நெக்லேருந்து ஹிப் வரைக்கும் 8 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அத ஹாஃபா பிரிச்சுக்கிறோம். 4ன்னு ஹாஃபா பிரிச்சுக்கிட்டு 1/2 இன்ச் அதாவது மெயின் ஃபேப்ரிக்கில 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம பாம் வந்து அட்டாச் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா விட்டா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். நெக்னா நீங்க கட் பண்ணிவிட்டு பாம் அட்டாச் பண்ணலாம். அதாவது நெக்கு, ஷோல்டர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணலாம். இதே ரவுண்டு நெக்குனா ஒன்ஸ் நீங்க கட் பண்ணாதீங்க. நெக்க வந்து கட் பண்ணாம நீங்க அட்டாச் பண்ணிட்டு பாம் அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க கட் பண்ணுங்க மெயின் ஃபேப்ரிக்க. அப்ப தான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் நெக்குங்கிறதுனால ஈக்குவல் ஆயிடும். அதாவது ரவுண்டுனா தான் டிஃபர் ஆயிடும். ரவுண்ட் ஷேப் வந்து மாறிடும். இதே நெக்னா ஒண்ணும் ஆகாது. அதனால நெக்குங்கிறதுனால இதே சேம் மாடல்ல நீங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஃப்ரண்ட்ல மட்டும். பேக் சைடு எப்பயுமே போல நீங்க வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்குமே சேமா கட் பண்ணிக்கோங்க. இதில எந்த சேஞ்சஸும் இருக்காது பேக்ல ஜஸ்ட் நான் சிம்பிளா தான் குடுத்துருக்கேன். எதுவுமே ஓவர் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் 3 பேட்டர்னையும் ஒண்ணா காமிச்சிருக்கேன். நீங்க தனித்தனியா ட்ரெஸ்ஸுக்கு கூட பண்ணலாம். இல்ல இந்த 3 பேட்டர்னையும் சிங்கிள் ட்ரெஸ்ஸுக்கு கூட பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் எடுத்துட்டு, இப்போ நம்ம வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா? அதாவது 1/2 இன்ச்சு ஓப்பன் பண்ணா 1 இன்ச் ஆயிடும். இந்த 1/2 இன்ச்ச மேல வந்து வேற பேட்டர்னும், கீழ வந்து மேல வந்து பாம் அட்டாச் பண்ணிட்டு, கீழ வந்து ஜிக்ஸாக் தான் நம்ப நாட்டு குடுக்க போறோம். இப்ப மேல அட்டாச் 4 இன்ச்ல நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த 4 இன்ச்ல 4 லைன் 4 வந்துரும். மேல அட்டாச் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்க அடிச்சு திருப்ப முடியாது. 1 இன்ச் விட்டுட்டு மீதி 4 கோடு போட்டுக்கோங்க. 4 இன்ச் அளவுக்கு. 1, 1, 1ன்னு 4 இன்ச்சுக்கும் கோடு போட்டுக்கோங்க. இப்ப பாம் அட்டாச் பண்ண போறீங்க. பாம் அட்டாச் பண்ணும்போது அந்த லைனு கரெக்ட்டா அந்த லைன்ல நம்ம சுத்தியிருக்கோம் இல்லையா பாம்பு த்ரெட்டால சுத்தியிருக்கோம் இல்லையா? அந்த சுத்தி இருக்கிறது கரெக்ட்டா மேல ஏறணும். மிஷினோட ஃபுட் வந்து கரெக்ட்டா ஏறணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ளத நீங்க கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா பாம் வச்சும் ஒரு பேட்டர்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில 1/2 பேட்டர்ன் வந்து பாம் வச்சும், பேலன்ஸ் 1/2 பேட்டர்ன் வந்து ஜிக்ஸாக்ல நான் வந்து த்ரெட்டும் குடுத்துருக்கேன். அதாவது நாட்டும் குடுத்துருக்கேன். நீங்க அதையும் பாருங்க. இதேமாரி நான் வீடியோ போடணும்னு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். போட முடியல கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால. ஏதாவது கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட்டா ஸ்டிச் பண்ணா போடலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஆனா வந்து போடவே டைம் இருக்க மாட்டுது. கண்டிப்பா இனிமே ட்ரை பண்றேன். இந்த வீடியோ வந்து ஓரளவு வொர்த்தா இருந்துச்சு. இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் போட்டதுக்கான வொர்த்தா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அடுத்த வீடியோலாம் போடுறேன். இப்போ இந்த அளவு முடிஞ்சிருச்சா, இப்போ கீழ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மெயின் ஃபேப்ரிக்கும், லைனிங்கும் சேமா வச்சு பார்க்க போறோம். கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். இல்ல ஏதாவது கழுத்துல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பிடிச்சுக்கலாம். அதாவது பாம் இருக்கிற இடத்துல 1 இன்ச்சஸ் புடிச்சுக்கலாம். இப்போ கரெக்ட்டா இருக்குங்கிறதுனால நான் கழுத்த அடிச்சு திருப்பிக்கிறேன். கழுத்த அடிச்சு திருப்பிக்கிட்டு, இதே ரவுண்ட் நெக்னா நீங்க நடுவுல கட் பண்ணீங்கன்னா, கழுத்தே டிஃபர் ஆயிடும். அதனால அந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க ரவுண்ட் நெக்னா. ஜஸ்ட் இதே மாரி பண்ணோன்னா, இதே நெக்குக்கே நீங்க போயிடுங்க. அதுவே பெட்டரா இருக்கும். இந்த மாரி பேட்டர்னுக்ஸ்க்கெல்லாம். அதுமாரி 2 பக்கமும் நான் பார்டர் அட்டாச் பண்ணுறதுனால, நெக்குக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஃபினிஷிங் பார்த்தா பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிறதுக்காக நெக்குக்கே நான் ப்ரிஃபர் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு. நான் வந்து படிமான தையல் போடல. மோஸ்ட்லி படிமான தையல் போடாம இருந்தா ஒரு நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். இந்த காட்டன்னாலே ஒரு வாட்டி மடிச்சு விட்டாலே அப்படியே லைனா இருக்கும்.
அதனால் நான் படிமான தையல் போடலை. அதுவும் இல்லாமல் சைடில் வந்து நம்ம பார்டர் அட்டாச் பண்ணுறதுனால நான் எதையுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டு இப்போ ஈவனாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஈவனாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுமாரி கீழே உள்ள பார்டர் தான் எடுத்திருக்கேன். அந்த 2 பக்கமும் உள்ள டார்க் கலர் ப்ளைன் கலரை பார்டர் அட்டாச் சின்னதாக வந்து பைப்பிங் ஆட்டம் எக்ஸ்ட்ரா வச்சா தான் அழகாக இருக்கும் லுக் வைஸ். ஃபுல்லாக வந்து கோல்டு கொடுத்தா அந்த லுக் வைஸ் நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், பைப்பிங் ஆட்டம் அந்த பிங்க் கலர் ஆரஞ்சுக்கு பிங்க் எடுப்பாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து அந்த பிங்க் கலரை வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதேமாரி தான் 2 பக்கமும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எதுவுமே தையல் போடல. ஏன்னா ஓவராக இதுக்கு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நான் அயர்ன் பண்ணி ஜஸ்ட் எடுத்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் மேலே வந்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக அந்த குண்டூசி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து நேராக பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட போகிறோம். இதுமாரி லெஃப்ட்டும் ரைட்டும் அதேமாரி தான் சேமாக வைக்க போகிறோம். அந்த கீழே வந்து 4 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, மேலே 4 இன்ச்சஸில் பாம்பாம் கொடுத்துருக்கோம். கீழே உள்ள 4 இன்ச்சஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் தான் நம்ம வந்து நாட் அட்டாச் பண்ண போகிறோம். அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பாருங்கள். இதையும் அயர்ன் கரெக்டாக வச்சுட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுட்டேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறப்ப போட்டுட்டேன். ஆனால் யூசுவலாக நான் ஸ்டிச் பண்ணி போட்டதே என்னால் ரெக்கார்டே பண்ண முடியாது. ஒரு ஹரிபரியில் தான் நான் வியரும் பண்ணுவேன். அதே சேம் டைம் ரெக்கார்டும் பண்ண முடியல. வீடியோ ஒரு எடுத்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஃபோட்டோ வந்து அந்த தம்ப்லைனில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபோட்டோ ஜஸ்ட் எடுத்திருக்கேன். ஆஃப் ஃபோட்டோ தான் எடுத்தேன். ஃபுல் ஃபோட்டோ கூட எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் வீடியோவும் எடுக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. டம்மிக்கு போட்டு மட்டும் எடுத்திருந்தேன். அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில். டம்மிக்கு போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் பாருங்கள். நான் ஆக்சுவலாக இதை ட்ரெஸ் போட்டு நான் வியர் பண்ணி அதை வீடியோவாக போடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் டைம் இல்லாதனால என்னால் பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற 4ல் அதே மாதிரி 4 இன்ச்சஸில் கீழே 1 இன்ச்சஸை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் 4த்துலேயும் கோடு போட்டுக்கலாம். இதேமாரி 1 இன்ச்சஸ் விட்டு 1 இன்ச்சஸில் கோடு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் நாட் வந்து நான் ரெடிமேட் நாட் தான் நான் அதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் நாட் இருந்தால் கூட நீங்கள் திருப்பி வச்சுருக்கீங்களா, அதில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு கோல்டு சரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 8 பீஸாக எடுத்து இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெயின் என்ன ஹைலைட்னா, நடுவில் உள்ள அந்த ஜிக்ஸாக் இருக்கிற அந்த நாட்டை வந்து நீங்கள் வந்து கோல்டில் வச்சிடவே வச்சிடாதீங்க. நான் வந்து கஸ்டமருக்கு இந்தமாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் பர்சனலாக வந்து இனிமேல் கோல்டில் வைக்கக்கூடாது, கிளாத்லேயே நம்ம திருப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். மோஸ்ட்லி என்னென்னா பூனம் சாரீனா வந்து அந்த கிளாத்தில் திருப்ப முடியல. நூலாக வந்து அந்த என்ன பண்ண போகுது, நாட்டை திருப்பும்போது அது அப்படியே டேமேஜ் ஆகிடுது. அது வந்து ஒரு ஃபினிஷிங்காகவே இருக்க மாட்டுது. அதனால தான் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் நான் என்ன பண்ணிடுறது, இதுமாரி ரெடிமேட் நாட் வச்சிடுறது. காட்டன்னா அந்த நூல் வரமாட்டுது. இப்போவுமே இந்த நாட் நான் திருப்பும்போது பாருங்கள் எவ்வளோ நூல் இருக்குதுன்னு. ஆனால் அந்தளவு வரமாட்டுது. இதே பூனம்னா ரொம்ப ஈஸியாக அது வந்துடுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் வைக்கிறதில்ல. பார்த்தோன்னே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடும் கஸ்டமருக்கு. நமக்குன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம கட் பண்ணிடுவோம் இல்லை வேறு ஏதாவது வச்சுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் கஸ்டமருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடுங்கிறதுக்காக தான் நான் ரெடிமேட் நாட் வச்சிடுறது. இதுக்கு வந்து நான் மெயினாக வந்து இந்த சின்ன ஒரு கலருக்காக இந்த ஜிக்ஸாக்கு கிளாத்துலேயே வைக்கணும் கான்ட்ராஸ்ட்டாங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய பார்டர் நான் வேஸ்ட் பண்ணேன் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு சின்ன அவுட்புட்டாக இருந்தாலும் ஒரு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் வந்து பண்ணினேன். அந்த கீழே உள்ள அந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் கோல்டுக்கு பக்கத்தில் பிங்க் இருக்கு இல்லையா பார்டரில், அந்த பிங்க்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் பார்டரையும் கட் பண்ணி அதில் நடுவில் இருக்க பிங்க்கை மட்டும் கட் பண்ணி நான் வந்து ஜிக்ஸாக்குக்கு நாட்டு ரெடி பண்ணேன். அதை இதிலேயே ரெக்கார்ட்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் 4 பக்கமும் நாட்டுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக ரவுண்டாக வச்சிடுறோம். வச்சுட்டு 4 பக்கமும் வந்து பார்டரையும் அட்டாச் பண்ணிடுறோம். நீங்கள் வந்து பாம்பாம் வைக்காமல் இந்த 2 பார்டர் அட்டாச் பண்ணாலும் ஒரு பேட்டர்ன் ஆகிடும். இல்லை சென்டரில் மட்டும் பாம்பாம் வச்சாலும் 2 பேட்டர்ன் ஆகிடும். இல்லை பாம்பாமும் அதுக்கப்புறம் இந்த 2 பார்டர் இது மாதிரி விட்டுட்டா கூட 3 பேட்டர்னாக இருக்கும். இல்லை ஜிக்ஸாக் மட்டும் வச்சா கூட 4 பேட்டர்னாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா 5 பேட்டர்னாக இருக்கும். இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் அது வைக்கலாம், அது இல்லாமல் இது வைக்கலாம், இல்லை சிங்கிளாக மட்டும் வைக்கலாம், இல்லை இது 3த்தையும் சேர்த்து வைக்கலாம், இல்லை 2 வைக்கலாம். எவ்வளோ பேட்டர்ன் இதில் மேக் பண்ணலான்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணுறதுக்கும் இங்கே டவர் இல்லை. கொஞ்சம் பர்சனல் விஷயமா நான் வெளில வந்திருக்கேங்கிறதுனால டவர் இல்லை. அதனால தான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. இந்த பாருங்கள் எவ்வளோ பார்டரை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த இடையில உள்ள பிங்க்குக்காக நான் வந்து கட் பண்ண துணியெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஏதாவது இந்த கலர் பிங்க் கலர் இருக்கா அப்படின்ட்டு. இருக்குது, நிறைய பிங்க் டிஃபர் ஆகிட்டே இருக்குது. அதனாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடையில உள்ள பிங்க்கை மட்டும் நான் வந்து இவ்வளோ தூரம் பார்டர் வேஸ்ட் பண்ணி இடையில உள்ள பிங்க்குக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இந்த நாட்டுக்காக. பாருங்கள்
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த பிங்க்கு வேணுங்கிறதுக்காக அது சைடில் உள்ள கோல்டு சரி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அது சைடில் உள்ளது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு திரும்பி ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு நான் வந்து அந்த நாட்டையும் எடுத்து திருப்பி அதை தான் எடுத்து விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நான் வந்து அது ஜிக்ஸாகாக இருக்கு இல்லையா நாட்டு, அதை வந்து நான் கீழே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் அட்டாச் பண்ணாமல் கூட இதை வந்து நான் திருப்பி மாற்றி 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 வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் அட்டாச் பண்ணாமல் நாட்டாக கூட தொங்க விட்டுக்கலாம். நான் நாட்டாக தொங்க விடலை. சரி அது ஒரு டிஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதிலேயே அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதை வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் நாட்டாக கூட தொங்க விட்டு கீழே வந்து குஞ்சம் வச்சுக்கலாம். டெசல்ஸ் வச்சுக்கலாம். முன்னாடி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய சாரீ கன்வெர்ட்டட் ட்ரெஸ் வந்து அவ்வளோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில். ஆனால் இப்போ டைம் இல்லாதனால இந்த 1 இயராக நான் போடுறதே கிடையாது. இது மாதிரி நிறைய வீடியோ வேணா ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நிறைய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்தது வரும். மெயினாக இதேமாரி கிடைக்கணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்சனலாக இருந்தாலும் சரி, கஸ்டமருக்காக இருந்தாலும் சரி, இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெக்கார்டு முடிஞ்சிரும். எனக்கு கரெக்டாக இருக்குது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஜஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் வேணாலும் கீழே டசல்ஸ் விட்டு நீங்கள் நாட்டை வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும், இல்லை ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடிலாம் நம்ம யூடியூப் வச்சுருக்கும்போது, அதாவது இப்பயும் வச்சுருக்கோம். முன்னெல்லாம் கண்டினியூஸாக வீடியோ போடும்போது நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க. நானும் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன் டவுட்டெல்லாம். இல்லை வாட்ஸ்அப் நம்பரும் கொடுப்பேன். பர்சனலாக எனக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் இல்லாதனால கஸ்டமரை நம்ம அட்டெண்ட் பண்ணுறதுனால நமக்கு அதுவே கரெக்டாக இருக்குது. முன்னாடி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுறதில்ல, யூடியூப்பில் மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ கஸ்டமருக்கும் நம்ம அட்டெண்ட் பண்ணுறதுனால நமக்கு அதுவே கரெக்டாக இருக்குது. இப்போயுமே ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடிஞ்சால் ரிப்ளை பண்ணிடுறேன். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரியாத அதாவது தெரியாத டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். யோக் பார்ட் மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். இதெல்லாம் தான் ஃபுல் பார்ட்டு. ஃபுல்லாகவே அம்பர்லா கட்டில் ஃபுல் ஃப்ளோரில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதை வந்து கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது ஃபுல் கட் அம்பர்லா ஃபுல் சரியும் யூஸ் பண்ணி அம்பர்லா கட் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாரி நிறைய பேர் இப்போ ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. ஃபுல் டேவும் நான் வியர் பண்ணியிருந்தேன். எந்த டென்ஷனும் இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.